இந்த சொல் குழந்தைன்னு சொல்லுவாங்க. குழந்தை ஏன் குழந்தையாவே இருக்கலாம், இவ்வளவு வளர்ந்து சுட்டி ஆயிட்டாங்க, குழந்தை ஆயிட்டாங்க, இவங்க குழந்தைன்னு சொல்றீங்க. வார்த்தையை செக் பண்ணி இப்போ சிற்பியில ஈ இருக்கு, தொழிலாளியில ஈ இருக்கு, குலத்தில ஈ இருக்கு, ஈ இப்படி லாஜிக் இல்ல. குழந்தை என்பது ஆண் பெண் என்று இரண்டு பாலை குறிக்கக்கூடிய பெயர்களை தமிழில் இருபால் பொது பெயர்கள் சொல்லுவோம். இரண்டு பாலையும் குறிக்கக்கூடிய பொது பெயர்களுக்கு தமிழில் இருபால் பொது பெயர்கள் அப்படின்னு பெயர். அந்த பெயரானது ஒரு ஆணையோ பெண்ணையோ தனித்து உணர்த்தார். ஆண் பெண் உள்ளிட்ட இரண்டு பால்விதி இருக்கும், பொருந்திய பெயராக இருக்கும். இப்ப குழந்தை ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ரெண்டு சிற்பி ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். தொழிலாளி ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அவன் உணர்த்தி கண்டிப்பா மேலாக முடியும், ஒரு பெண்ணாதான் இருக்க முடியும். அவ தமிழ்ல ஆண் பெண் என்ற பாகுபாட்டை உணர்த்த முடியாத பெயர்கள் பால் பகா பெயர்கள். அது ரெண்டு பாலுக்கும் பொதுவான பெயர்னு பெயர். புரியுதுலையா? அப்ப குழந்தை வராது, சிற்பி வராது, தொழில் வராது. ஆன்சர் ஆப்ஷன் டி என்னது? உலர்த்தி. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா தமிழில் உங்க ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க பால் பகா பெயர்கள். அப்ப பால் பகுப்பை உணர்த்தாத பெயர்களை தமிழில் பால் பகா பெயர்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப பால் பகா பெயர்கள் எதுனா இந்த பால் மீது எந்த சொல்லையும் ஆண் என்றும் பெண் என்றும் தனித்து பிரிக்க முடியும். இப்ப பாருங்க, அமைச்சர், ஆசிரியர், குழந்தை, சிற்பி, ஏழை, பரிபாலர், நோயாளி, முதலாளி, மருத்துவர், ஆசிரியர். ஆசிரியர் சொல்லிட்டோம், எது விட்டோம். அப்ப இந்த பெயர்கள் எல்லாம் உங்க புக்ல இருக்கு. இவை அனைத்தும் பால் பகா பெயர்கள் என்று புக்ல ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை ஒரு இலக்கணமாவே கருத மாட்டோம். அதுல வந்து என்ன கேட்க போறாங்கன்னு நினைச்சிருவோம். ஆனா இப்ப நீங்க அமைச்சர் வந்து ஆணவம் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆசிரியர் வந்து ஆணவம் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். குழந்தையா இருந்தா ஆணவம் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அறிவாளியா இருந்தா ஆணவம் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அப்ப இந்த பெயர்கள் அனைத்தும் ஆண் பாலையும் பெண் பாலையும் நேரடியாக உணர்த்தாமல் இரண்டு பால்களுக்கும் பொதுவாக வருகிற பால் பகா பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன இலக்கணங்கள் உங்களுடைய புத்தகத்தில் இருந்தாலும் கூட அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த பேஜ் நம்பர் எடுத்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தேன், காலையில் கவிஞர்களோட தொகைகளை கூட அதுக்கு பின்னாடி பேஜ் நம்பர் எடுக்க பார்க்கலாம். இவரை முடிச்ச பிறகு நம்ம உவமை தொகை பகை உவமை முடிச்சிருக்கோமா? என்ன தலைப்பு? விதி உவமையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு பக்கங்கள் விட ஒரு 4, 5 பக்கம், பெருசாக 6 பக்கம் கூட எடுக்கலாம். 5 பக்கம் விடுங்க, 5 to 6 பக்கம். நம்ம 2 எழுதுறது நம்ம 6 pages எழுதுறதுல இருந்து எழுதுறதால விட்டுங்க. விட்டுட்டு 6 பக்கம் எழுதிட்டு நெக்ஸ்ட் டாபிக் எழுதுங்க. இல்லையா? எழுதிங்க. தொடரின் பொருள் வேறுபாடு அறிதல். ஓகேவா? தொடரின் பொருள் வேறுபாடு அறிதல். இவர் எப்பயுமே தமிழினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு தொடரை நீங்க இயல்பாக படித்தால் ஒரு பொருள் வரும், புரியலையா? ஆனா அதே சொல்ல ஒரு ஒற்றெழுத்தை போட்டா இன்னொரு பொருள் வரும். இப்ப அவங்கள கேட்கிறேன், அங்கு கூட்டல் சென்றால், அங்கு சென்றால், அங்கு சென்றால் ரெண்டுக்கா? இப்ப உடனே இச்சு போடுறீங்க, உடனே இச்சு போடல, இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த தொடர்பில் ஒரு பெரிய குணமாற்றம் இருக்கு. அங்கு சென்றால்னா இங்க அங்கு என்பது என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு பெயரா இருக்கு. அப்ப அங்கு என்ற பையன் போனாங்க, அங்கு சென்றார். சரி, இச்சு நான் போட்டேன் ஒற்றெழுத்து, அங்கு சென்றார் அப்படின்னா அந்த இடத்துக்கு போனாங்க. அதோட உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு ஒற்றெழுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கப்படுது. என்ன சார் இங்கு இச்சு, இப்ப எதுவுமே நான் போனாம சந்திப்பள்ளியோட எழுதுறேன், இது என்ன பெரிய பள்ளியாக போகுது அப்படின்னு நினைச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சொல்ல காட்டிடும். எதனால? ஒரு ஒற்றெழுத்துனால. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த சென்டென்ஸ் ஒண்ணு ஒற்றோடு இருக்கும், ஒண்ணு ஒற்று இல்லாம இருக்கும். அந்த 2 இடங்களிலும் பொருள் வருகிற மாற்றம் எங்க இருக்குன்னு சொல்ல தெரியும்.
எழுதிக்கோங்க பார்ப்போம். ஒன்று பாலை பாடினான். இரண்டாவது சொல்லு பாலை பாடினான். ரெண்டு தோப்புக்கள். அடுத்தது தோப்புகள். அடுத்த சொல் தந்த பலகை. அடுத்த சொல் தந்த பலகை. இவங்க இப்போ உங்களுக்கு ரீசெண்டா எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, நம்ம லாங்குவேஜ்ல தகுதி தேர்வு வைக்கிறாங்கல்ல, பிறப்புரை சார்ந்த எழுதுகிற எல்லா தேர்வுக்கும் அந்த எல்லா தகுதி தேர்விலும் இந்த வாரம் மொழி பயிற்சி அடிப்படையிலான வினாக்களுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. கொடுத்து கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்ப சொல்ற ஃபர்ஸ்ட் பார்த்தா பாலை பாடினார், இரண்டாவது இப்போ பாலை பாடினார். இன்னும் ரெண்டுமே இன்னுதான். அது வரல தோப்புக்கள் தோப்புகள். அடுத்து தந்த பலகை தந்த பலகை. அதோட பொருள் மாற்றம் எனக்கு சொல்லணும். ஓகேவா? புத்தகத்துல இருக்கு நமக்கு 2 முறைகள் கொடுத்துருக்காங்க. நாம மொத்தமா எழுதிக்கணும். மொத்தமா எழுதிட்டு அதோட பொருள் மாற்றம் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு பாலை பாடினான் என்றால் என்ன மீனிங்? பாலை பாடினான் என்றால் என்ன பொருள்? ஃபர்ஸ்ட் சொன்ன பாலை பாடினான் புரியல. எது ஃபர்ஸ்ட் ஒன்? இரண்டாவது சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்லு பாலை பாடினான், பாலை திணையை பாடினான். இரண்டாவது பாலை பாடினான், பாலினை பாடினான். புரியுது பாருங்க, அத பாடினான். புரியுதுலையா? தெளிவா தோப்புக்கள் என்ன அர்த்தம்? தோப்புக்கள் அப்படின்னா தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல். தோப்புகள் என்றால் மரங்கள் நிறைந்த தோப்புகள். அப்போ இங்கு வந்தா அது கல் என்ற பொருள் உங்களுக்கு தோப்புடன் இறக்கி வரப்பட்ட கல். சாதாரண பொருளாக அது மரங்கள் நிறைந்த புதிய. அடுத்து பாருங்க தந்த பலகை என்றால் தந்தத்தால் ஆன பலகை. அது கந்தத்தால் செய்யப்பட்ட பலகை பொருள். அதே மாதிரி தந்த பலகை என்றால் கொடுத்த பலகை என்று பொருள். ஆல்ரெடி என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க அதோட எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தொகைகளோட நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் தொகைகளோட தொகைகளோட டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு சந்திப்பு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சோம். 2 weeks இங்கிலீஷ் கிளாஸ் போட சொல்லிருக்கோம் சார். ஓகேவா? அப்ப நம்ம பிப்ரவரி கேம்பெயின் போடுவோம். புரியலையா? அப்ப வரும்போது திரும்பி நான் சொல்றேன், படிக்காம வந்தீங்கன்னா சுத்தமா முடியும். நாம புக்கில் உள்ள டாபிக் மட்டும் படிக்கல, புக்கை தாண்டி இருக்கிற அதர் சோர்ஸ் இருக்கு. நாம அதுல உள்ள பிள்ளைகள் சந்திப்புடைய விதிகள் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அப்படி நெக்ஸ்ட் கிளாஸ் கவனிங்க. பெயரெச்சம், விடையெச்சம், விடைமுற்று, விடையாளனை பெயர், தொழிற்பெயர், அதோட அனைத்து வகைகள் முழுசா படிச்சோம். இரண்டாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் தொகை நிலைத்தொடர்கள், தொகா நிலைத்தொடர்கள், அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து இடத்துல நீங்களாக புரிஞ்சுக்கணும். குற்றியலுகரம் அதோட 6 வகைகள் எப்படி கண்டுபிடிக்கணும். முற்றியலுகரம், முற்றியலுகரம் சொன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த குற்றியலுகரத்திற்கும் முற்றியலுகரத்திற்கும் உள்ள வேறுபாடு இது 3ஐயும் சேர்த்து நெக்ஸ்ட் கிளாஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நாம கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே சந்திப்பிழைகள் என்ன பண்ணிடலாம், சந்திப்பிழைகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சந்திப்பிழைகள் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக். எத்தனை கேள்வி வரும்? 3 கேள்வி. இந்த 3 கேள்வியுமே விதிகள் அடிப்படையில கொடுக்கக்கூடிய வினாக்கள். சும்மா நம்ம நார்மலா பார்த்தோம்னா எழுதி போறது கிடையாது. ஒரு சொல் கொடுத்தா அந்த சொல்ல வல்லலுக்கு மிகுமா நிகாதான் சொல்ல தெரியும். அழியா கூட்டல் புகழ், அழியா புகழா, அழியா புகழா இப்போ வரும். ஏன் சொல் அப்ப கண்டிப்பா எதிர்த்து மிகும். குடி கூட்டல் தண்ணீர், குடி தண்ணீரா குடி தண்ணீரா காலம் பார்ப்போம். குடி தண்ணீர் வினைத்தொகை, அப்ப வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. மலர் கூட்டல் கண், மலர்கண்ணா மலர்கண்ணா மலர்கண். ஏன் மலர் போன்ற கண்.